ஹலோ கைஸ். இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 3 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி எல்லாம் லைக் பண்ண பார்க்கணும், லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரையாக போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட், அதுவும் இல்லாமல் ஒரு சில கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் வந்து காட்டுவாங்க. அதனால் லைட்டாக ட்ரையாக போகும். அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அடுத்த ரிச்சுவல் ஆர்க் வருது. அது வந்து செம்மையாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. என்னோடய பையன் சியான் வந்து ஒரு பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன்கிட்ட டூவல் கூப்பிட்டு அவங்ககிட்ட தோத்துட்டான். அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வராங்க. இவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுசுலா. இவங்க வந்து மெயின் ஹவுஸோட செகண்ட் ஒய்ஃப் இவங்க தான். அப்போ வந்துட்டு அங்கே இருக்கார் லேஹேசர். அவருமே வந்துட்டு ஆமாம் மேம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சியான் இங்கே வாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. பையன் பயந்துகிட்டே போகிறான். டக்குன்னு அவங்க ஸ்டிக் எடுத்து அவனோட நெஞ்சிலே வந்து குத்திட்டு, இந்த இடத்துல உனக்கு வந்து வலிக்குதா, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் நீ வந்து தோத்துட்ட அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அம்மா அது வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல பொறுத்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ஹே சார் இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு மானாவை யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது வந்து ஹே சார் சொல்கிறாரு, இல்லை மேம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் வந்துட்டு சிஎல் உன் பிரதர் வந்து எப்படி தோற்று போனான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேட்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பியர் வச்சு அவன் வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மானா இல்லாத பையன்கிட்ட போய் தோற்றுட்டு வந்திருக்க, உன் அப்பா வந்து திருப்பி வந்தால் நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறது, அதுவும் இல்லாமல் அந்த தியோனிஸ் வர ஓவராக பேசுவா, அதனால் நீ எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நல்ல வேலையை பார்த்து விட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கத்துறாங்க. அப்போ அந்த பையனை வந்து கொண்ட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹே சார் போய் சியானை வந்து இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க, அவன் இனிமேல் ட்ரைனிங் எடுக்கணும், யார்கிட்டையும் அவன் வந்து தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அடித்து அமுச்சு விட்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அப்படி பண்ணிட்டா எல்லார் மேலேயும் வந்துட்டு எல்லாருக்கும் என் மேலே டவுட் வந்துடும், அப்புறம் தேவையில்லாமல் வம்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல நேற்று இந்த 3 பேர் வருவாங்கன்னு சொன்னதா. அதில் ஃபஸ்ட்டு இருக்கவன் டெக்கன், அடுத்து இருக்குது ஹான்ஸே, இன்னொருத்தன் ஜூல்ஸ். இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு 11, 14, 10 வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. இயர் வந்து முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நீனா வந்துட்டு யூகின் சீக்கிரமாக வாங்க, அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு யூகின்மே வரான். அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க பார்ட்டி யாருக்குமே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீனா வந்து சொல்கிறாங்க, இது லயனாட் பார்ட்டியாக வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ரெடியாகி அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தியோனிஸ் காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடி பேர் தியோனிஸ், இந்த பையனோட பேர் அயடோ. இப்போ வர இல்லையா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆள் இந்த இடத்தோடது. அதாவது நம்ம சியான் சேல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். இவர் வந்தோடனே அந்த மெயின் பையனை வந்து காட்டுவாங்க. இப்போ நம்ம இவர் இருக்கா இல்லையா, கில்லட் இவரோட பேர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறார். ஃபஸ்ட்டு செகண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. போயிட்டு 2 பசங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறார். சீக்கிரமாக ரொம்பவுமே வளர்ந்துட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா பேசுகிறாரு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பையன்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போகிறார். போயிட்டு அயோடோ நீ ரொம்பவே வளர்ந்துட்ட போலையே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறார். ஃபஸ்ட்டு பையனோட பேர் லயன் ஹாட். தான் வந்து பார்த்திங்கன்னா பேர். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜான ஃபேமிலி, இதே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான், பட் கொஞ்சம் வந்து ப்ரெஸ்டீஜோட அதிகமாக இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு டின்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. நான் சொன்னல அந்த 2 பேர், அதில் அந்த பையனோட பேர் கார்கிஸ், அந்த பொண்ணோட பேர் டெசிரா. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். அந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் அட்டன் பண்ணுறதுக்காக வார்ப் கேட்லேருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் இன்னுமே 2 பேர் வரணும், என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சிஎல் வந்துட்டு யார் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானா சாரிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவரோட பேர் ராபேரியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டவர் ஆஃப் அரோத்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வரார். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது ராபேரியன்னா யாருன்னா ஒரு கில்டோட மாஸ்டரே அவர் தான். அதாவது த ரெட் மேஜிக் டவர் அப்படின்ற ஒரு கில்டோட மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு ஷாக் ஆகிடும். டேய் ஓகேவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்யா இருக்காங்க இல்லையா, த வாய்ஸ் சென்யா. அவங்களோட டிசேபிள் தான் இவன். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊராக போயிட்டு நிறைய மேஜிக்ஸ் வந்து சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விடுவாங்க. அப்படி வந்துட்டு வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருமே. அப்படி பார்த்தா சென்யாவோட டிசேபிள் தான். அதாவது சென்யான்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபேரியனோட ஒரு இவங்க எப்படி சொல்கிறது குருநாதர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இவங்க வந்து ராபேரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து பையன் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியாக தான் வந்து பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு பையன் இருக்கா இல்லையா அயோட் லயன் ஹாட், அவனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான். அதுவும் இல்லாமல் வந்துட்டு
இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் முக்கியம். ஸோ பார்க்க வீக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பையன் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, ஸோ சாரிப்பா, நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி என்னோடய பையன் வந்து உன் கூட வந்து சண்டை கூப்பிட்டு உன்னோட பேரண்ட்ஸ் வந்து டிஸானர் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு வந்து எந்த இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஏன்னா நீ வந்து இந்த பேட்டில் ஜெயிச்சதுனால தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நான் ஜெயிச்சிருந்தாலும் சரி தோற்றுருந்தாலும் சரி என்னோட ஹானரை நான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபைட்டை அக்செப்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். அப்போ தான் வந்துட்டு சியான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார், நான் வந்துட்டு நீ தோற்றதுக்காக வந்து வெக்கப்படல, நீ தோற்றதை ஒத்துக்க மாட்டேற, அதனால தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா ஒன்னால தான் வந்து இந்த ஃபைட் ஆரம்பிச்சிச்சு, நீ தான் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சியான், நீ ஒரு லயன் ஹார்ட், உன்னோட ஆன்செஸ்டர் வந்து கிரேட் வெர்மவுத், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா அவரோட பிளட் லைனில் இருந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மற்ற எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி உன்னோட அப்பா யார், பேர் வந்து எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கண்டுபிடிச்சிடுறாங்க யாருன்னு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அந்த இடத்துல அந்த இவங்க இருக்காங்களே, அந்த 2 பேர் நான் சொன்னேன்ல, ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஸோ தனியால் நின்னே வந்து சியானை டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்றத, ஏன்னா மானாவோட மேனிப்புலேஷன் இல்லாமல் வந்து தோக்கடிச்சான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஷன் ரிச்சுவல் வருது இல்லையா, ஸோ பிளட் சக்ஸஷன் ரிச்சுவல். ஸோ இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் மெயின் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க ஜெயிச்சது கிடையாது. பட் இந்த வாட்டி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரிச்சுவலில் வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸுமே வந்து இருக்குது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். பிகாஸ் நம்ம ஹீரோ பற்றி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஏன்னா ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம ராபரியன் இருக்கார் இல்லையா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஆர் மாதிரி நம்ம தளபதி வந்து காட்டுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேபிளுக்குள்ளேருந்து காட்டுவார், ஒரு டேபிளுக்கு மேலே காட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி மொத்த ஒரு பாத் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் மாதிரி தான், அந்த மேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் போகிற வழியில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஸ்மாலான இதெல்லாம் இருக்கும், ஸ்மால் மான்ஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ நடுவில் வந்துட்டு லேபிரின்த்ன்ற மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது, ஓஹோ இவர் வந்து இலியூஷனரி மேஜிக் அண்ட் சம்மனிங் மேஜிக் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அது அப்போ தான் ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு லைக் கெஸ் பண்ணுறான். ஸோ அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பாஸ் மான்ஸ்டர் கிட்ட ஒரு 9 பேர் வந்துட்டிங்கன்னா ஸோ நான் வந்து இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நான் பாயிண்ட்ஸுமே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம கில்லட் வந்து சொல்கிறாரு, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ட்ரெஷரியிலேருந்து என்ன வேணால் எது வேணுமோ அதுலேருந்து ஒன்று கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனால் ஜெயிக்க முடியலையா, ஸோ வந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ என்னால் அதில் ஈஸியாக ஜெயிக்க முடியும், ஸோ எனக்கு வந்து ஒரு சில பொருள் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வராங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக காமிச்ச இந்த 2 கேரக்டர் வந்து ரொம்பவுமே மிஸ்ட்ரியாக வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பையனுக்குமே வந்துட்டு நல்லா பாடி வந்து வச்சுருக்கான், அந்த பொண்ணுமே ரொம்ப சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்க என்னென்னலாம் பண்ணி நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இல்லை ஏதாச்சும் ஆப்போசிட்டாக மாறுமா, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சைட் கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வந்து போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது பார்க்காம நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப்புமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.